தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸின் சில பகுதிகளில் அதீத காட்டுத்தீ பரவி வருவதில் இதுவரை குறைந்தது 10 உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது. இதில் நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் எரிந்து நாசமாகி இருக்கிறது. என்ன நடக்கிறது? விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸின் பசிபிக் பாலிசேட் சுற்றுப்பகுதிகளில் செவ்வாயன்று காலை 10:30 மணிக்கு காட்டுத்தீ தொடங்கியதாக கலிபோர்னியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஃபயர் புரொடெக்ஷன் அறிவித்தது. கலிபோர்னியா பகுதிகளில் பொதுவாக ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் காட்டுத்தீ ஏற்பட்டு அக்டோபர் வரை நீடிக்கும். ஆனால் இந்த ஆண்டு குளிர்காலமான ஜனவரியில் எதிர்பாராத விதமாக தொடங்கியுள்ளது. வனப்பகுதிகளில் பரவிய காட்டுத்தீ ஏராளமான மரங்களை அழித்தது. காட்டுத்தீயை அணைக்க தீவிர முயற்சிகள் நடைபெற்று வருகிறது. அப்பகுதிகளில் 1,80,000 குடியிருப்பு வாசிகளை வெளியேறுமாறு அரசு அறிவுறுத்தியது. அவர்களில் பலர் தங்களால் இயன்ற பொருட்களை எடுத்துக்கொண்டு தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறுகிறார்கள். மேலும் 2 லட்சம் குடியிருப்பு வாசிகள் கூடிய விரைவில் வெளியேற்றப்படுவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறைந்தது 10 பேர் இறந்துள்ள நிலையில் அவர்களின் அடையாளங்கள் ஆராயப்பட்டு வருவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். தீ விபத்துகளுக்கான காரணம் குறித்த விசாரணை நடைபெற்று வருகிறது. வீடுகளை இழந்த பிரபலங்களில் சிலர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அதனை வெளியிட்டு வருத்தத்தை தெரிவித்தும் வருகின்றனர். இது குறித்து கருத்து தெரிவித்த காப்பீட்டுத்துறை, அமெரிக்க வரலாற்றிலேயே அதிக இழப்புகளை ஏற்படுத்திய காட்டுத்தீயாக இதனை பார்ப்பதாகவும் கூறினர். அடுத்த சில நாட்களுக்கு மழை குறித்தான வானிலை அறிவிப்புகள் எதுவும் வெளியாகாததால் தீயை அணைப்பதில் மேலும் சிக்கல் காணப்படுகிறது. இதன் காரணமாக அங்கிருக்கும் கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலைமையை கட்டுப்படுத்த கலிபோர்னியாவின் தேசிய பாதுகாப்பு படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.